அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான கல்வி உளவியல் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு சுற்றுச்சூழல் கல்வி குறித்த பதிவு 2வது பதிவு. கடந்த பதிவு முதல் பதிவு முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். இதிலும் அதன் தொடர்ச்சியான முக்கியமான தகவல்கள் அமைகின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுற்றுச்சூழலை கெடுக்கும் கதிர்வீச்சுகள் யாவை? புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள், நுண்ணலை, கட்புல கதிர்கள் போன்றவை. கதிர்வீச்சினால் ஏற்படும் தீங்குகள் யாவை? பிள்ளைப்பேறு நேராமை, குறை பிரசவம், செத்து பிறத்தல், தோலில் செம்புள்ளிகள் தோன்றுதல், இரத்த குழாய் பாதிப்பு, இரத்தப்போக்கு, வாய்ப்புண், எலும்பு மஜ்ஜை பாதிப்புகள், ஆயுள் குறைவு, கண்புரை, இறப்பை கெடுதல், வயதுக்கு பொருந்தாத தோற்றம். சிறிய வயதா இருக்கும், ஆனா பார்த்தீங்கன்னாக்கும் வயது தோற்றம் பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பார்கள். அதுதான் வயதுக்கு பொருந்தாத தோற்றம். அடுத்து, பாதரசம் என்னும் தனிமத்தால் ஏற்பட்ட உலகை அச்சுறுத்திய நோயின் பெயர் என்ன? மினமேட்டா கொள்ளை நோய். இந்த மினமேட்டா கொள்ளை நோய்னா என்ன? மினமேட்டா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம். அது எங்க அப்படின்னாக்கா ஜப்பானுடைய கியூஷி தீவுல இருக்கு. அந்த மினமேட்டா விரிகுடா இருக்கு. அதன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம் தான் இந்த மினமேட்டாங்கிறது. மீத்தேன் மெர்க்குரி எனப்படும் வேதிப்பொருளால் மாசடைந்தது அந்த வளைய விரிகுடா நீர்ல இந்த மாசு ஏற்பட்டது. எதனால? மீத்தேன் மெர்க்குரி. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தேர்வுல இந்த வினா கேட்கப்பட்டது. சரிங்களா? அப்ப அத சாப்பிட்ட மீன்கள் என்ன ஆயிடுச்சு? துடுப்பு மீன், ஓட்டு மீன் இதுகெல்லாம் வந்து அத சாப்பிட்டதுங்க. அந்த நீர்ல தானே இருக்குதுங்க. அதுகளுக்கு அந்த மாசு தொற்று ஏற்பட்டது. அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்டாங்க இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள். அதனால் அவர்களுக்கு அந்த நோயானது ஏற்பட்டது. சரிங்களா? சரி, என்ன பாதிப்புகள் ஏற்பட்டன? தள்ளாட்டம், கை கால் பாதங்களின் உணர்வின்மை, தசை பலவீனம், பார்வை குறைபாடு, கேட்டல் பேச்சு குறைபாடு, அதாவது நாக்குழறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. எப்படி பாருங்களேன், ஜப்பான்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாகசாகி, ஹிரோஷிமா பாதிப்பினால அவர்களுக்கு இன்றைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கு அப்படிம்பாங்க. தோல்ல இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, செம்புள்ளி அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுது. சில குழந்தைகளுக்கு இந்த நலிவா பிறக்குறாங்க. உடல் பலம் இல்லாம, அல்லது இதுல ஏற்படுகின்ற இந்த மாதிரியான மாற்றங்களுடன் குழந்தைகள் பிறக்குறாங்க. இப்ப இதுவும் இந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சரிங்களா? அடுத்து, மீத்தைல் மெர்க்குரி எனப்படும் வேதிப்பொருளால் மாசு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, பிளாஸ்டிக் தயாரிப்பு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அசிட்டால்ஹைடு அப்படிங்கிற சேர்மத்தை சேர்ப்பாங்க. அது சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பாதரச சேர்மங்கள் வந்து வினையூக்கியா அதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. சேர்த்து விடுவாங்க. அப்ப சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கும், இப்ப பிளாஸ்டிக் தயாரிப்பு உண்டாயிருச்சு. ஆனா, இதிலிருந்து தயாரிக்கின்ற அந்த நீர் வந்து வெளியேறும் இல்லையா? அந்த நீர்கள் வந்து தொழிற்சாலை கழிவுகள்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாதரச அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாதரச அயனிகள்லாம் இந்த தொழிற்சாலை கழிவுகள்ல போய் கலக்கும். இந்த தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறுற இதோடு சேர்ந்த வெளியேறுகின்ற அந்த கழிவு நீரால இந்த மாசானது ஏற்படுகின்றது. சரிங்களா? இன்றைக்கே நம்முடைய தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னாக்கும், சில ஆற்று நீர் நுரை பொங்கி வருது. என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தொழிற்சாலையினுடைய கழிவு தான் காரணம் அப்படிம்பாங்க. அது ரசாயன தொழிற்சாலை கழிவாக இருக்கலாம். அல்லது இந்த துணி ஆலைகள்ல வந்து இந்த சாயம் சேர்ப்பாங்க. அப்ப அந்த சாய கழிவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய கூறப்படுகின்றன. அந்த மாதிரியான கழிவு நீர்ல ஏற்பட்ட மாசு தான் அது. சரிங்களா? மீத்தேன் மெர்க்குரி அப்படிங்கிற மாசு ஏற்படுத்திய நிறுவனம் எது? சிசோ நிறுவனம். கிட்டத்தட்ட பார்த்துக்கிறாக்கும் 25 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் இந்த மாதிரியான கழிவு நீரை வெளியேற்றியதாக தகவல்கள் கூறப்படுகின்றனப்பா. சரிங்களா? ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் செயல்பாடுகள் குறித்து பேசப்பட்ட போது இந்திரா காந்தி பேசிய கருத்துக்கள் யாவை? வறுமை தான் உலகின் மிகப்பெரிய மாசுபடுத்தி. வறுமை பரவலாக இருக்கும்போது சுற்றுச்சூழலை எப்படி மேம்படுத்த முடியும் என்று அவர் கேட்டார். ஒன் எர்த், ஒன் என்விரான்மெண்ட், ஒன் ஹியூமானிட்டி அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. சரிங்களா? அடுத்து, சுற்றுச்சூழல் கல்வியில் ஆசிரியரின் பங்கு என்ன? இப்ப நம்ம வந்து படிக்கிறோம், எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறோம். அதுல ஒரு சின்ன பிரிவு தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இதற்கும் ஆசிரியருக்கும் அல்லது கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் என்ன பங்கு? என்ன தொடர்பு? பாருங்களேன்.
சுற்றுச்சூழல் குறித்து மாணவருடன் கலந்து பேசுதல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தினமும் உன்னை சுற்றி நடக்கும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிற குறித்து ஒரு சில நிமிடங்களாவது பேசுதல், உறுதிமொழி எடுக்க செய்தல், வினாடி வினா, கட்டுரை போட்டி, விவாதங்கள், புகைப்பட போட்டி முதலானவை நடத்துதல். சுற்றுச்சூழலுக்கு என ஒரு மன்றம் அமைத்தல். பல பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு மன்றம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மன்றம் இருக்கும். கலை, இலக்கிய மன்றம், அந்த அறிவியல் மன்றம், அந்த மாதிரியான ஒரு மன்றம் அமைத்தல். அதுல இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் செய்யலாம். மரம் நட செய்து, அதன் தினசரி மாற்றங்களையும், விளைவுகளையும் உரையாட செய்தல். குழந்தைகள் வந்து மரம் நட செய்து, அது எப்படி இருக்கு? என்ன ஏது? அப்படின்னு சொல்லி, அதன் இத வந்து கண்காணிக்க செய்தல். அது பற்றி பேச செய்தல். களப்பயணம், நடைப்பயணம், விழிப்புணர்வு பயணம், விழாக்கள் என்று நடத்துதல். தொடர் நிகழ்வு போன்று அமைத்தல். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கற்பித்தல்ல சுற்றுச்சூழல் குறித்த ஒரு கற்பித்தல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அத தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வரணும். சுருக்கமா சொன்னா ஃபாலோ அப். போன வாரம் கவனிச்சு இந்த வாரம் தான் கவனிக்கணும் அப்படிங்கிற தினம் தினம் அதனை எடுத்துக்கொண்டு செல்லுதல் மாணவர்களிடம். சரிங்களா? அடுத்து தற்காலத்து சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் பயன்படுத்தும் புதிய சொல் என்ன? காலநிலை மாறுபாடு, பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வருது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, மழை பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்துல பெய்ய வேண்டுமோ அப்போது பெய்வதில்லை. ஆவணி புரட்டாசியில பெய்ய வேண்டிய மழை முன்னாலேயே பெய்யுது. அதே மாரி ஒரு சரியான அளவு தான் பெய்யணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமா பெய்யுது. அல்லது அளவு குறைவா பெய்கிறது. அதே போன்றது தான் பனி. பனி கொட்டுதல்ன்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், டிசம்பர், நவம்பர் அந்த மாதிரியான மாதங்கள்ல பனி கொட்டணும். ஆனா அதற்கு முன்பாகவே அந்த குளிர் என்பது ஏற்படுகின்றது. இந்த மாதிரி. இப்ப இன்னும் கேட்கவே வேணாம். மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழலுடைய இது வேற ஒண்ணு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வட மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கோ, அதாவது மேல இது டெல்லி முதலான உத்தரகண்ட் அந்த மாதிரியான வடக்கு பக்கத்துல இருக்கின்ற பல மாநிலங்கள்ல இந்த மேக வெடிப்பு என்கின்ற மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டு வருகின்றது இந்த ஒரு இயற்கை சூழலான கேடானது. சரிங்களா? அதான் காலநிலை மாறுபாடு. அப்ப அது எதற்காக அது ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிய இப்ப தொடங்கிட்டாங்க. காலநிலை மாறுபாடு குறித்து நடைபெற்ற முக்கிய மாநாடுகள். 2024 அஜர்பைஜான்ல பாகுவில்ல நடைபெற்றது. அடுத்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல பிரேசில்ல நடக்க இருக்கின்றது இந்த மாநாடு. காலநிலை மாறுபாடு குறித்த மாநாடுகளின் நோக்கம் என்ன? பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைப்பது, பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தணிப்பது, காலநிலைங்களுக்கு மாற்றங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பது. அப்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா, அப்ப அதை தணிப்பிப்பதற்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்? அந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பது போன்றவை. என்விரான்மென்ட், எக்காலஜி ஆகிய சொற்கள் எவற்றிலிருந்து உருவானவை? என்விரான்மென்ட் அப்படிங்கிறது என்விரான் அப்படிங்கிற பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவானது. எக்காலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகோஸ் அப்படின்னு அதாவது கிரேக்க மொழி சொல். இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கும் வீடு என்பது பொருள். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் யாவை? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் முதல் 1986ல வந்து அது ஒரு பெயராக இடுகின்றாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே சில சட்டங்கள் இருந்திருக்கின்றன. நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974, காற்று மாசுக்கு 1981, வன பாதுகாப்பு சட்டம் 1980, தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாய சட்டம் 1995, விலங்குவதை தடுப்பு சட்டம் 1960, ஒலி இரைச்சல் மற்றும் மாசுபாட்டு சட்டம் 2000, உயிர் மருத்துவ கல்வி சட்டம் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல் 1998. இந்த ஒலி மாசுபடுதல் சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் 2000 சொல்லி. அந்த இதுதான். அடுத்து ஓசோன் படலத்தை குறைக்கும் பொருட்கள் மீதான சட்டம். அது 2000ல் எ இயற்றப்பட்டது. தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் சட்டம் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல் 1989. மறுசுழற்சி பிளாஸ்டிக் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு சட்டம் அது பார்த்தீங்கன்னா 1999ல் இயற்றப்பெற்றது. சரிங்களா? சுற்றுச்சூழல் குறித்து கிஸ்பர்ட் என்கின்ற அறிஞர் கூறுகின்ற கருத்து. பருப்பொருளை அல்லது புலன்களால் உணரப்படும் பொருளை உடனடியாக சுற்றியுள்ளவை மற்றும் அதன் மீது நேரடியான விளைவை ஏற்படுத்தும் எதுவும் சுற்றுச்சூழல் எனப்படும். நம்ம சுற்றி இருக்கின்றது தான். அது பருப்பொருளா இருக்கட்டும், நம்ம உணர்கின்ற பொருளா இருக்கட்டும், அதன் மீது நேரடியான விளைவை எது ஏற்படுத்துதோ அதெல்லாமே சுற்றுச்சூழல் தான் அப்படிங்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 51A அது என்ன கூறுகின்றது? காடு, ஏரி, ஆறு, மிருகங்கள் போன்ற இயற்கை சூழல்களை மேம்படுத்துவதும், பாதுகாப்பதும், அவற்றிடம் அன்பு பாராட்டுவதும், அவற்றால் ஏற்படும் நன்மைகளை உணர்வதும், கருணை காட்டுவதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஆகும்.
இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? கற்பித்தல் கற்றல்னு. இதத்தான் வந்து ஆசிரியர் என்ன செய்யலாம்? மாணவர்களிடம் எடுத்து சொல்லி, ஒவ்வொருவருடைய கடமைப்பா இது அப்படின்னு எடுத்து சொல்லலாம். உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படும் நாள் இது. ஜூன் 5. இந்த நாளுக்கான தீர்மானம் எப்போது தீர்மானிக்கப்பட்டது? 1972 ஸ்டாக்ஹோம் மனித சூழல் மாநாடு நடைபெற்றது. இப்ப இது குறித்து அடுத்து பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த கல்வி சட்டம் எப்பொழுது இயற்றப்பெற்றது? 1970 ஐக்கிய நாடுகள் சபையில் இயற்றப்பெற்றது. ஐக்கிய நாடுகளில் இயற்றப்பெற்ற சுற்றுச்சூழல் கல்வி சட்டம் கூறுவது என்ன? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மனிதன் இயற்கையோடும், மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழலோடும் கொண்டுள்ள தொடர்பையும், மக்கள் தொகை, சுற்றுச்சூழல் சீர்கேடு, வளங்கள் ஒதுக்கீடு, பாதுகாத்தல், தொழில்நுட்பம் போன்றவற்றோடு மனிதன் கொள்ளும் முழுமையான தொடர்பையும் உள்ளடக்கிய கல்வி முறைதான் சுற்றுச்சூழல் கல்வி சட்டம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் இயற்கையோடையும் சரி, அவன் உருவாக்குகின்ற அந்த சூழலோடையும் சரி, ஒவ்வொன்றோடும் அவன் முழுமையான தொடர்பை உருவாக்கிக் கொள்ளுதல், அதனை உள்ளடக்கிய கல்வி முறைதான் சுற்றுச்சூழல் கல்வி சட்டம். சரிங்களா? இங்கிலாந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் முதல் அறிக்கை தருகின்ற இந்த கல்வி குறித்து நிலம், நீர், காற்று ஆகியவற்றை சீரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் உறுதிப்பாடும், ஈடுபாடும், முயற்சிகளும் தான் இவ்வகை கல்வி என்று 1971 அது கூறியது. ஆப்பிரிக்க கல்வியாளர்களின் மாநாட்டு அறிக்கை இயற்கையான மனிதன் பண்பாடு மற்றும் ஆன்மீக வளங்களால் உருவாக்கிய சமூக மற்றும் பருப்பொருள் சார்ந்த சுற்றுச்சூழலை பற்றி புரிந்து கொள்ளுதல், விழிப்புணர்வு ஏற்படுத்தல், அவை மட்டும் கிடையாது. இந்த வளங்களை பாதுகாத்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்து பயன்படுத்துதல், இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதுதான் சுற்றுச்சூழல் கல்வி என்று ஆப்பிரிக்க கல்வியாளர்கள் மாநாடு கூறுகின்றது. 1968 சுற்றுச்சூழல் குறித்து நடைபெற்ற மாநாடுகள். 1972 மனித சுற்றுச்சூழல் குறித்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு, ஸ்டாக்ஹோம் மாநாடு. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? இதான். சரிங்களா? அந்த தீர்மானம் உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடலாம்னு சொன்னது இப்பதான். ஐநாவின் முதல் பெரிய சுற்றுச்சூழல் மாநாடு மற்றும் ஐக்கிய நாடுகள் சூழல் திட்டம் அல்லது UNEP அதனை உருவாக்கியது. இது என்னன்றதை இப்ப அடுத்து பார்க்க போறோம். 1992 பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாடு நடந்தது. இதை சுருக்கமா ரியோ உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க ரியோ ஜெனீரோ அப்படிங்கிற பிரேசில் இருக்கின்ற அந்த நகரத்தில் நடைபெற்றது. முதலாவது புவி உச்சி மாநாடு என்று இது அழைக்கப்பெறுகின்றது. அடுத்து 2002 நடைபெற்ற மாநாடு. அது பார்த்தீங்கன்னாக்க ஜோகனஸ் உச்சி மாநாடு என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நடைபெற்றது. அடுத்து 2009 ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு. இப்ப நம்ம பார்த்தோம் சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறத விட அதற்கடுத்து ஒரு காலநிலை மாற்றம்னு சொன்னோம் இல்லையா? அது கோபன்ஹேகன் நகர்ல நடந்தது. அதாவது டென்மார்க் கிரீன்வெல்லா மையத்தில் நடைபெற்றது. 2012 நிலையான வளர்ச்சி ஐக்கிய நாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லி ரியோ கூட்டல் 20. அது என்னங்கம்மா 20? அதாவது 20 ஆண்டுகள் ஆனதை குறிப்பதாக. சரிங்களா? அந்த மாநாடு தான் இது. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க ரியோ உச்சி மாநாடு. 20ல 50 ஆண்டுகள். சரிங்களா? 1992 இருந்து 2012. அப்ப 92க்கும் 12க்கும் பார்த்தீங்கன்னாக்கும் அதான் 20 ஆண்டுகள். அதுதான் இங்க ரியோ கூட்டல் 20. இந்த மாநாடு அடையாளமே இதுதான். ரியோ கூட்டல் 20 தான். 20வது ஆண்டு நிறைவை குறித்தது. அடுத்து 2015 பாரிஸ் ஒப்பந்தம். காலநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்கான உலகளாவிய முயற்சிக்கான மாநாடு இது. 2022 ஸ்டாக்ஹோம் 50. அது என்ன ஸ்டாக்ஹோம் 50? ஸ்டாக்ஹோம்ல நடந்த மாநாடு. அதாவது பார்த்தோம் இல்லையா? 2002 நடந்தது. அதனுடைய விளைவாக நடைபெற்ற மாநாடு. 1972 நடைபெற்ற முதல் மாநாடு. சரிங்களா? 50 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இது வந்து 2022. சரிங்களா? மனித சுற்றுச்சூழல் குறித்து ஐநா சபையின் மாநாட்டில் செய்யப்பட்ட மாற்றங்களை பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்திற்கான பரிந்துரைகளை வழங்கியது. ஆமா, அந்த மாற்றங்களை பகுப்பாய்வு செய்துன்னா என்னங்கம்மா? இப்போ ஒவ்வொரு மாநாடு நடக்கும்போது என்ன செய்றாங்க? சுற்றுச்சூழல் மாநாடு நடக்கும்போது ஒவ்வொரு நாட்டினரும் வந்து கலந்து கொள்வார்கள். இந்தியா, ரஷ்யா முதலான ஒவ்வொரு நாடும் வந்து கலந்து கொள்வார்கள். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாட்டிலும் சுற்றுச்சூழல் மாசு எவ்வளோ இருந்திருக்கு, எவ்வளோ குறைச்சிருக்காங்க, முன்ன எவ்வளோ இருந்தது, இப்ப எவ்வளோ குறைச்சிருக்காங்க, குறைச்சதுனால இப்ப எவ்வளோ எந்த அளவு இருக்கு. இந்த அறிக்கை இல்லாம அவங்க என்ன செய்யணும் ரிப்போர்ட்
இதெல்லாமும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10% முதல் 25% வரைக்கும் என்ன செய்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் சீர்கேட்டை குறைப்பதாக அவருடைய அறிக்கையானது கூறுகின்றது. பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா 20 முதல் 25% குறைத்துக் கொண்டு வருவதாக ஒரு அறிக்கை கூறுகின்றது. இந்த மாதிரி பகுப்பாய்வு செய்வார்கள். அப்ப இன்னும் என்ன செய்யலாம்? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, சுற்றுச்சூழல் சீர்கேடு இவ்வளோ இருக்கு. இவ்வளோ குறைச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் நல்லா இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, இன்னும் அந்த மாசம் நீங்க குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுவார்கள். இது பற்றி பேசுவது தான் இந்த மாநாடுங்கிறது. சரிங்களா? இப்ப முக்கியமானது இப்ப சுற்றுச்சூழல் குறித்த அமைப்புகளுடைய சுருக்கங்கள், விரிவுகள். இசிஓ, எஸ்ஓஜி யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அதான் இது. அடுத்து இசிஆர், யுஎன்இசிஇ யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். அடுத்து யுஎன்சிஹெச்இ யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் த ஹியூமன் என்விரான்மெண்ட். சிஇடி அப்படின்னாக்கா என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஜிஏ அப்படின்னா ஜெனரல் அசம்பிளி. அடுத்து இபி யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதான் மாநாட்டுக்கான ஒரு இது கொண்டு வர்றது. அடுத்து யுஎன்சிசிசி அப்படின்னாக்க கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், காலநிலை மாறுபாடு குறித்த மா கூட்டங்கள், கருத்தரங்க, மாநாடுகள். யுஎன்எஃப்சிசி ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்பது தான் இதனுடைய சுருக்கம். சரிங்களப்ப. ஆக இதுவரைக்கும் நம்ம அதாவது நம்முடைய கல்வி உளவியல் பாடப்பகுதியில அலகு 2 இடம்பெறுகின்றது. அது சுற்றுச்சூழல் கல்வி, என்விரான்மென்டல் எஜுகேஷன். அது குறித்த கருத்துக்கள் இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. கடந்த பதிவிலும், இப்போது 2வது பதிவிலும் இது சார்ந்த முழுமையான கருத்துக்களை நாம் பார்த்தோம்பா. இது சார்ந்து வேற கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லைப்பா. சரிங்களா? அதே சமயம் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி குறித்த பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.